கிளைமேக்ஸில் இவர் இறந்துறதாங்க ரொம்ப சோகமாக இருக்கும். 2வது படத்திலே இவருக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அவங்க அண்ணன் வச்சுருக்கும் போது இன்னுமே அந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் ரிங்டோன்ஸாக வச்சுருக்காங்க. ஒரு சில டைலாக்ஸ்லாம் இன்னுமே அவங்களுடைய மொபைலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை அடுத்து இன்னொரு படமும் இருக்குங்க. நம்ம சூர்யா நடித்த படம் தாங்க உன்னை நினைத்துன்ற படத்தில் லைலாவுக்கும் இவருக்குமான காதல் ஏற்படும். ஆனால் இந்த காதல் வந்து ஃபைனல் கிளைமேக்ஸில் என்ன ஆகுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நம்ம சியான் விக்ரம் அவர் நடித்த சேது படம், சேதுவாக இருக்கட்டும் காசியாக இருக்கட்டும், இது இந்த 2 படத்துலையுமே வந்துட்டு 2 லவர்ஸ் சேரவே மாட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் வர அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்துட்டு டைரக்டர் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். அடுத்து இவங்க எல்லாமே சொல்லிட்டோம். இன்னொருத்தர் இருக்காருல்ல நம்ம ஆர்யாவுக்கு கூட ஒரு படம் இருக்குங்க, முக்கியமான படம். இது வந்துட்டு பலதரப்பட்ட மக்கள் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த படம். ஒரு பக்கம் பூஜாக்கும் ஆர்யாவுக்கும் லவ்வா, இந்த படத்துல இருந்தால் இவங்க லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இவங்க லவ் வந்து சக்ஸஸ் ஆகுமா,